ஸோ எல்லாருமே சொன்னாங்க யுவர் ஒன் ஃபிலிம் வண்டர்னு சொன்னாங்க. மயூரி உங்க ஸ்டோரி அதனால தான் அந்த படம் ஹிட் ஆச்சு. உங்களை மாதிரி ஜனங்கள்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில சர்வைவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மயூரி வாஸ் யுவர் லைஃப் ஸ்டோரி. நீங்க அது ரொம்ப நல்லா நடிச்சிட்டீங்க, ஏன்னா அந்த உங்க கதை. பட் ஸ்பெஷலி சேலஞ்ச் பீப்புளுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹிந்தியில் ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னாரு தட் யூ ஆர் நாட் குவாலிஃபைட் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரின்னு. பட் த பெஸ்ட் நெகட்டிவ் ஆக்ட்ரஸ் அவார்டு அவர் கையில இருந்து தான் நான் வாங்கினேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. ரிச்சி தான் எங்களுக்கு குலதெய்வம். வயலூர் முருகன் கோவிலுக்கு போய் திரும்பி வரும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. He tried, எல்லாருமே ட்ரை பண்ணாங்க, பட் விதிச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. பட் the only saddest part was அந்த டைம்ல ஒரு டான்சர் கால் லூஸ் பண்றது அது மிகப்பெரிய ஒரு blow in my lifeனு சொல்லலாம். And I was a minor at that time. அப்பா வந்து தான் சொன்னாரு, இது மாதிரி நாளைக்கு ஒன்னு ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போப்பாருங்க. நான் சொன்னேன், நான் எவ்வளவு வாட்டி ஆபரேஷன் தியேட்டருக்கு போயிட்டு வந்துட்டேன், இதுல என்ன புதுசா நீ சொல்லிட்டு இருக்கான்னு கேட்டேன். அதான் அப்பா சொன்னாரு, இல்லம்மா நாளைக்கு டுமாரோ இஸ் த ஃபைனல் டிசிஷன், யூ லூசிங் யுவர் லேக்னு சொன்னேன். அதான் நான் கேட்டேன் அப்பா கிட்ட தான், why am I living? நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? And he promised me, அந்த நாளைக்கு தான் அவர் ப்ராமிஸ் பண்ணாரு, நீ உன் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வரைக்கும் நான் கண்டிப்பா உன் கூட நான் நடப்பேன்னு சொன்னேன். அந்த நாள் I lost him 3 years back. He saw me in the peak of myself. Don't you have a brain that works? நான் மிரருக்கு முன்னாடி நான் நின்னு I say in the morning, I'm the most beautiful girl, I'm the most beautiful woman. See, இப்போ நீங்க நான் மேக்கப் போட்டதுனால தான் நீங்க என்ன அக்செப்ட் பண்ண போறீங்கன்னா எனக்கு அந்த கம்பெனியே தேவை இல்ல. நான் பிகினிங்ல இருந்து அப்படிதான். when people used to come, they should look at my leg. So நானே கேட்பேன், என்ன பாக்குறீங்க, ஒன்னும் தெரியாது உங்களுக்கு, ஏன்னா நான் சாக்ஸ் போட்டுட்டு இருக்கேன். நான் ஏன் பணம், ஏன் ஜுவல்லரி, ஏன் ஃபேஸ், ஏன் பாடி பார்க்க வேண்டாம்னா பார்க்கண்டா, அந்த பக்கம் பாருங்க. பட் ஐ எம் லைக் கலாட்டாவோட இந்த கான்வர்சேஷன்ல இன்னைக்கு ஏன் கூட சுதா சந்திரன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். 18 வயசுல ஒரு சின்ன பொண்ணா வந்து நீங்க நடிக்க வந்தீங்க இல்லையா? ஆமா. எப்போ அது ஓகே, இது வந்து எனக்கு இவ்ளோ கொடுக்குது, நான் வந்து ஐ பிலாங் ஹியர், ஆர் இது நான் சீரியஸா எடுத்து இன்னும் நிறைய ஐம் ஜஸ்ட் கோனா கிவ் இட் பேக் அப்படிங்கிற ஃபீலிங் வந்தது? ஆக்சுவலி மயூரி பண்ணும்போது அவ்வளோவா எனக்கு ஃபீலிங் இருக்கல. இந்த இண்டஸ்ட்ரியில தான் நம்ம வரணும், இங்கே தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்லி. ஏன்னா அந்த ஸ்டோரியே என் லைஃப் ஸ்டோரி. ஸோ அது நடிக்கும் போது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. எல்லாருமே சொல்லுவாங்க, ஐயோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யாருமே எஜுகேட்டட் குட் ஃபேமிலிஸ் வந்து யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்லி. பட் ஐ வாண்ட் டு கம்ப்ளீட்லி சேஞ்ச் தட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இது ரொம்ப ராங் இம்ப்ரெஷன் வழியில் போயிருக்கேன் எங்கள் இண்டஸ்ட்ரியை பற்றி. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா நான் இங்கே வரும்போது ஐ வாஸ் டோட்டலி ஃப்ரெஷ், ஒன்றுமே தெரியாது. டேரக்டர் என்ன சொன்னாலும் உட்காருவேன், ஏந்து நடனா நடப்பேன், ரைட் டேர்ன் பண்ணேன், ரைட் டேர்ன் பண்ணுவேன். அப்படி ஒரு ப்ராசஸில் நான் கத்துண்டு வழியில் வந்தவன். அதுக்கப்புறம் சரி ஒரு படம் நடிச்சிட்டோம், படம் நல்லா போயிடுச்சுன்னு அந்த ஒரு சந்தோஷம். பட் ஐ பிலாங் ஹியர்ன ஃபீலிங் எப்போ வந்துச்சுன்னா மயூரிக்கு அப்புறம் படங்கள் பண்ண பிறகு அது ஒர்க் ஆகலை. ஸோ எல்லாருமே சொன்னாங்க, யுவர் ஒன் ஃபிலிம் வண்டர்னு சொன்னாங்க. மயூரி உங்க ஸ்டோரி அதனால தான் அந்த படம் ஹிட் ஆச்சு. உங்களை மாதிரி ஜனங்கள்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில சர்வைவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் when I realized இப்படி கேட்டகரைஸ் பண்றதுக்கு யாருக்கு நம்ம அதிகாரம் கொடுத்துருக்கோம்? நீங்க யாரு சொல்றது தட் நீங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், இல்லை நீங்க இருக்கக்கூடாதுன்னு. ஸோ தட் வாஸ் த டைம் when I felt I should belong here. I belong hereன்னு எனக்கு தெரியாது, I should belong hereன்னு தான் எனக்கு மனசுல வந்துச்சு. ஸோ அந்த should belongக்காக நான் 6 வருஷம் வெயிட் பண்ணேன். எல்லாருமே சொன்னாங்க, யூஆர் சோ எஜுகேட்டட், யூஆர் இன் போஸ்ட் கிராஜுவேட் வித் இன்டர்நேஷனல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ், ஸோ நீங்கள் வேற கேரியர் பர்சியூ பண்ணுங்கன்னு சொல்லி. பட் சம்ஹவ் ஒரு இம்ப்ளிசிட் ஃபேத்னு ஒன்று இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்திருக்கேன்னா ஆஸ் அ லூசர் நான் கண்டிப்பாக இங்கேருந்து போக மாட்டேன். ஸோ ஐ கெப்ட் ப்ரேயிங். அந்த 6 years என் டெலிஃபோன் ரிங் பண்ணுமா அப்படின்னு நான் ஒரு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏதாவது ஆஃபர்ஸ் வருமானு சொல்லி. பட் வரல. பட் நெவர்தலெஸ் வேற எந்த லைனுக்கும் போகாமல் ஒரு டிட்டர்மினேஷனோட தான் நான் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தேன். தட் மை டைம் வில் கம். ஹிந்தியில் சொல்லுவாங்க, அப்னா டைம் ஆயேகா. ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் தட் டைம். ஸோ அந்த டைம்ல தான் டெலிவிஷன் வாஸ் ஜஸ்ட் பிகினிங் ஹிந்தியில். அப்போ தான் டெலிவிஷன் கிராஜுவலாக அதோட ஃப்ரம் த சீட் இட் வாஸ் பிகமிங் அ பிளான்ட். ஸோ சரி ஃபிலிம்ஸில் இல்லைன்னா நம்ம டெலிவிஷனில் ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தப்போ அங்கே டெலிவிஷனில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நான் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஃபார்ச்சுனேட்லி அதே டைமில் தான் பாலாஜி டெலிஃபிலிம்ஸ்லேருந்து ஐ காட் அன் ஆஃபர் ஃபார் கை கிசி ரோஸ், அண்ட் தட் வாஸ் த டர்னிங் பாயிண்ட். ஸோ தட் வாஸ் த டைம் நான் டிசைட் பண்ணேன், இந்த இண்டஸ்ட்ரி தான் இந்த ஜென்மத்துக்கு இல்லை, பல ஜென்மத்துக்கு நான் இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருக்க போறேன்னு சொல்லி.
அண்ட் நீங்க சொன்னீங்களா அந்த கேட்டகரைஸ் பண்றது அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்க இங்க இருக்க என்ன மீன் பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்க சொன்னது என்னன்னா மயூரி வாஸ் யுவர் லைஃப் ஸ்டோரி. ஸோ நீங்க அது ரொம்ப நல்லா நடிச்சிட்டீங்க, ஏன்னா அந்த உங்க கதை. பட் ஸ்பெஷலி சேலஞ்ச் பீப்புளுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் ஸோ ஃபார்ச்சுனேட். ஏன்னா ஹிந்தியில் ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னார் இது, தட் யூ ஆர் நாட் குவாலிஃபைடு ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரின்னு. பட் த பெஸ்ட் நெகட்டிவ் ஆக்ட்ரஸ் அவார்ட்னு அவர் கையிலேருந்து தான் நான் வாங்கினேன் டெலிவிஷனுக்கு. ஸோ நான் அதான் சொல்லுவேன், கர்மா லைஃப் இஸ் அ ஃபுல் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. கர்மா வில் நெவர் ஸ்பேர் எனிபடி. ஸோ அதே இண்டஸ்ட்ரியில் நான் மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கேன்னா அது டெஃபினட்டாக என்னோட ஒரு கம்ப்ளீட் டெடிகேஷன் சொல்லலாம். ப்ளஸ் மை ப்ரொடியூசர்ஸ் பிலீவ்ட் இன் மீ. அது ஒரு பெரிய விஷயம். டெலிவிஷன் ஹஸ் ஆல்வேஸ் பிலீவ்ட் இன் மீ. இப்போ ஜனங்க எப்பவுமே எங்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ஏன் மேடம் நீங்கள் படங்கள் ஏன் நடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி. பட் டெலிவிஷன் ப்ரொடியூசர்ஸ் ஹவ் பிலீவ்ட் இன் மீ. அவங்க கொடுத்த ரோல்ஸ் தே ஆர் பிரில்லியன்ட் ரோல்ஸ். ஒரு ஆக்ட்ரஸ்க்கு இது ஐ மீன் திஸ் இஸ் த ஸ்கை சொல்லுவான். இந்த ரோல் பண்ணனா அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்கு. நெகட்டிவ்னா நெகட்டிவ். ரொம்பவே பாசிட்டிவ் கேரக்டரோட நான் வழியில வந்த ஒரு கேரக்டர் இது. மயூரின்னா நெக்ஸ்ட் டோர் கேர்ள் இமேஜ்னு ஒரு இமேஜ் வந்து பாவம் இந்த பொண்ணுன்னு தான் நினைச்சாங்க. இதே பாவப்பட்ட பொண்ணு இன்னைக்கு நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணி ஒரு அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கேன்னா ஸோ இட் இஸ் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஹூ பிலீவ்ட் இன் மீ அண்ட் மை ஆடியன்ஸ் ஹூ லவ்ட் மீ. இது நீங்க மயூரி பண்ணும்பொழுது ஆல்ரெடி ஒரு ட்ராமாட்டிக்கான இன்சிடென்ட்டை கடந்து நீங்க வந்திருக்கீங்க. அது படமா பண்ணும்பொழுது யூ ஹேட் டு ரீலிவ் தோஸ் மூமெண்ட்ஸ். டிஃபிகல்ட்டா இல்லையா? இல்ல, சர்ப்ரைசிங்லி அந்த ஜெர்னி இப்போ நான் அதை ரீகலெக்ட் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அது ரீகலெக்ட் பண்ணுறது இட் இஸ் ஒயிட் வாஷ்ட் என் லைஃப்லேருந்து. ப்ளஸ் வித் டைரக்டர் சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ டிட் நாட் கெட் இன்வால்வ் மச் இன் த சீன்ஸ். ப்ராசஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் எனக்கு. ஸோ இது எப்படி பண்ணுவாங்க, அது எப்படி பண்ணுவாங்க. ஸோ மேபி அந்த ப்ராசஸில் ஐ டென்ட் ரீலிவ் தோஸ் மூமெண்ட்ஸ். ஐ ஜஸ்ட் என்ஜாய்ட் தோஸ் மூமெண்ட்ஸ். ஏன்னா அதே மறுபடியும் நம்ம கட்டி டேக் பண்ணும்போது ஓஹோ இப்படி இருக்கா, இந்த விஷயம் இருக்கா. அண்ட் சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் சார் எனக்கு ஒவ்வொரு சீனும் நாட் ஜஸ்ட் த சீன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க யூர் அ குட் ஆக்ட்ரஸ்னா, ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஐ வாஸ் அ வெட் கிளே. அவர் அவ்வளோ அழகாக என்னை மோல்டு பண்ணாரு. ஸோ நாட் ஜஸ்ட் ஆக்டிங், டெக்னிக்காலிட்டி சொல்லி கொடுத்தாரு. தட் திஸ் இஸ் ஹவ் ஃபிலிம் இஸ் மேட். ஃபிலிம் மேக்கிங் இஸ் அ பிக் மீடியம். ஸோ இட் இஸ் யூ லிவ் யுவர் ட்ரீம்ஸ்னு சொன்னார். ஸோ ஐ டிட் நாட் க்ரை. நான் அந்த டிப்ரெஷனில் போகாமல் நான் அந்த ஜெர்னியை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ இட் வாஸ் நாட் அ பெயின்ஃபுல் ஜெர்னி ஃபார் மீ அட் தட் டைம். ஸோ 16 வயசுல வந்து உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. எஸ். 18 வயசுல நீங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க இல்ல? 17ல நான் வந்துட்டேன். நோ, ஐ வாஸ் 16, 17, 18, 19 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஸ்டேஜுக்கு மறுபடியும் வந்தேன். 81ல ஆக்சிடென்ட், 1984ல நான் ஸ்டேஜுக்கு மறுபடியும் வந்தேன். எப்படி நடந்தது மேம் அது? எப்படி நடந்ததுன்னா என்ன ஆச்சு? நான் ட்ரிச்சிலேருந்து சென்னைக்கு வந்திருந்தேன். ஸோ ட்ரிச்சி தான் எங்களுக்கு குலதெய்வம், வயலூர் முருகன். ஸோ அந்த கோவிலுக்கு போய் திரும்பி வரும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் த பஸ் ஆக்சிடென்ட் விச் ஹேப்பன் வாஸ் அன் ஹெட் ஆன் கொலிஷன். ஸோ அதில் ஸ்டக்கப் ஆன ஜஸ்ட் அபவுட் 3-4 ஃபேமிலிஸ் தான். அதில் ஒரு ஃபேமிலி நாங்கள். யா. ஸோ தென் வி வர் அட்மிட்டட் ட்ரிச்சி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அங்கே கேஸ் காட் அப்சல்யூட்லி ரொம்பவே மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னை ஷிஃப்ட் பண்ணி விஜயா ஹாஸ்பிட்டல் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே டாக்டர் PVA மோகன்தாஸ் who's the leading orthopedic surgeon தமிழ்நாடுல. ஹீ ட்ரைட், எல்லாருமே ட்ரை பண்ணாங்க, பட் விதிச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பட் த ஒன்லி சேடஸ்ட் பார்ட் வாஸ் அந்த டைமில் ஒரு டான்ஸர் கால் லூஸ் பண்ணுறது அது மிகப்பெரிய ஒரு ப்ளோ இன் மை லைஃப்னு சொல்லலாம். அண்ட் ஐ வாஸ் அ மைனர் அட் தட் டைம். ஸோ அண்ட் பீங் தி ஒன்லி சைல்டு, வேறு யாரும் இல்லை, தம்பி இல்லை, தங்கச்சி இல்லை, அண்ணன் இல்லை, அக்கா இல்லை. ஸோ என் ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா பார்த்து எல்லா ட்ரீம்ஸுமே அப்படியே ஷேட்டர் ஆக மாதிரி தோணுச்சு எனக்கு. அண்ட் ஐ டென்ட் நோ வாட் டு டூ. 16 at the age of 16 அவங்க அது அவங்க தான் சொன்னாங்க டாக்டர்ஸ், கேங்க்ரீன் செட்டின் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் லைஃப் ஆர் லிம்னு சொன்னாங்க. ஸோ இதர் லைஃப் ஆர் லிம். ஸோ அப்போ தான் அப்பா டிசிஷன் எடுத்தார் தட் நோ கம் வாட் மே, லிம்பு போனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எப்படி சொன்னாங்க இந்த மாதிரி? அதான் அதுக்கப்புறம் தான் அப்பா வந்து சொன்னார். ஏன்னா அம்மா உள்ளே வரவே இல்லை, ஷீ குடன்ட் ஃபேஸ் மீ. ஸோ அப்பா வந்து தான் சொன்னார், இது மாதிரி நாளைக்கு ஒன்று ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போப்பாருங்க. ஸோ நான் சொன்னேன் 15 நாள் நான் எவ்வளோ வாட்டி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிட்டு வந்துட்டேன், இல்லை என்ன புதுசாக நீ சொல்லிட்டு இருக்கான்னு கேட்டேன். அப்போ தான் அப்பா சொன்னார், இல்லைம்மா நாளைக்கு டுமாரோ இஸ் த ஃபைனல் டிசிஷன், யூ லூசிங் யுவர் லெக்னு சொன்னார். அப்போ
அப்போதான் நான் கேட்டேன் அப்பா கிட்ட தான், why am I living? நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? So he said, எங்களுக்காக. So I said, அப்பா லைஃப் லாங்கா நான் ஒரு பர்டனாக இருப்பேன் உங்களுக்கு, எதுக்காக உங்களுக்கு இது தேவையா லைஃப்ல? So he said yes. And he promised me, அந்த நாளைக்கு தான் அவர் ப்ராமிஸ் பண்ணாரு, நீ உன் லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகிற வரைக்கும் நான் கண்டிப்பா உன் கூட நான் நடப்பேன் சொன்னார். அந்த நாள் I lost him 3 years back. He saw me in the peak of my success. And இன்னைக்கு நான் அதான் சொல்லுவேன், எவ்ரி இன்டர்வியூல நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எங்க அப்பா அம்மா எனக்காக பண்ணது இந்த ஜென்மத்துல என்னால I will not be able to repay it. பல ஜென்மங்கள் எடுக்கணும், எடுத்தாலும் நான் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு பே பண்ண முடியும். பிரின்சிபல் நான் I don't know when I will be able to repay the principal amount. திங்க் 16 வயசு அப்படின்னும் போது கனவுகள் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி. நான் அதான் சொல்றேன், I was like the flight. கரெக்டா அந்த flight டேக் ஆஃப் பண்றதுக்காக கரெக்டா it was on the runway. அப்பதான் அந்த flight abort பண்ணா என்ன ஆகும்? It was like a pack of cards which just crumbled. So ground levelல போய் மறுபடியும் I feel very happy. எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, you're like the phoenix bird னு சொல்லுவாங்க, which rose from the ashes. But எல்லாரும் இதுவும் கேட்பாங்க, கோவிலுக்கு போயிட்டு வரும்போது தான் இப்படி நடந்துச்சு, ஸோ இன்னுமா உனக்கு அந்த கடவுள் பக்தி இருக்குன்னு. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் என் பக்தி இன்னும் 200 fold அதிகமாயிடுச்சு. அண்ட் மேம் இப்போ இன்செக்யூரிட்டிஸ் அபவுட் நம்ம கலர் ஃபேஸு அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. எப்போதுமே வந்து இப்போ அதுவும் இல்லை அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம மேலே இருந்துகிட்டே இருக்கு. யாராவது இப்போ நம்ம மேக்கப் இல்லாமல் போகும்போது இல்லை ஏதோ ஒரு பிம்பிள் வந்திருக்கு, அது 2 minutes இப்படி பார்த்தாலே நமக்கு வந்து அதை மறைச்சிக்கணும்னு தோணும். ஒரு மாதிரி இப்படிப்பட்ட ஃபீலிங் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறது தானே. நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களை ஏதாவது வேற மாதிரி பார்த்தாங்களா, இல்லைனா அதை நீங்கள் எப்படி ஃபைட் பண்ணீங்க? ஏன்னா இப்போ வந்து சாதாரணமாக வந்து மேக்கப்லாம் போகிறதுக்கோ இல்லை ஏதோ உங்களுக்கு வந்து அண்டர் ஐ வந்துருச்சு, இல்லை நீங்கள் கொஞ்சம் சப்பி ஆயிட்டீங்கன்னு சொன்னாலே வந்து ரொம்ப கான்ஷியஸ் ஆகுது, ஐயோ நான் வந்து வெளில வரமாட்டேன் அப்படி ஒரு மை क्वेश्चन இஸ், நீங்க எதுக்காக இன்னொருத்தரோட ஜட்ஜ்மெண்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? சரி பிம்பிள் தான் வந்துச்சு, so what? It is an aging process. எஸ், நான் அதுல இருந்து சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஜனங்களுக்கு நம்ம அவங்க ஒபினியன்ஸ்க்கு நம்ம எதுக்காக கொடுக்கணும்? சோ நீங்க don't you have a brain that works? நான் மிரருக்கு முன்னாடி நான் நின்று I say in the morning, I'm the most beautiful girl, I'm the most beautiful woman. See, இது எப்போ நம்மளை எஃபெக்ட் பண்றது? Because when the outsider knows உங்க வீக் பாயிண்ட் என்னன்னா உங்ககிட்ட கான்ஃபிடன்ஸ் இல்லை. See, நம்ம ஒபினியன்ஸ் கேட்குறோம்ல, ஒபினியன்ஸ் கேளுங்க, பட் ஆஸ்க் த ரைட் பீப்புள். சரி ஒரு 2 கிலோ தான் அதிகமாயிடுச்சுன்னா என்ன தப்புன்னு கேட்குறேன். when people come and tell me, oh you're looking healthy, I said yes because my husband feeds me with beautiful food. இதில் என்ன தப்பு? உங்க ஃபேஸ்ல மேக்கப் இல்லை, that is how I am, take it or leave it. see, இப்போ நீங்க நான் மேக்கப் போட்டதுனால தான் நீங்க என்ன அக்செப்ட் பண்ண போறீங்கன்னா எனக்கு அந்த கம்பெனியே தேவை இல்லை. ஸோ ஆரம்ப காலத்துல வந்து நான் பிகினிங்ல இருந்து அப்படிதான். இப்போ when people used to come, they should look at my leg. ஸோ நானே கேட்பேன், என்ன பார்க்குறீங்க, ஒன்றும் தெரியாது உங்களுக்கு, ஏன்னா நான் சாக்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் மறுபடியும் சும்மா சுற்றி கீழே பார்த்தாலும் எதுவுமே தெரிய போகிறதில்ல உங்களுக்கு. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அண்ட் பீப்புள் தாட் ஐ வாஸ் அரகண்ட், பட் அது அரகன்ஸ் இல்லை, அது டிஃபென்ஸ் மெக்கானிசம். அண்ட் இன்றைக்கும் இப்போ ஜனங்க சொல்கிறாங்க, ஒரு இவ்வளோ மேக்கப் போட்டுக்கிறீங்களா, இவ்வளோ ஜுவல்லரி போட்டுக்கிறீங்களா? நான் தான் கேட்டேன், உங்களுக்கு என்னம்மா ப்ராப்ளம்? நான் பைசா, நான் ஏன் பணம், ஏன் ஜுவல்லரி, ஏன் ஃபேஸு, ஏன் பாடி பார்க்க வேண்டாம்னா பார்க்கண்டா, அந்த பக்கம் பாருங்க. பட் ஐ எம் லைக் திஸ். ஐ திங்க் அதே போல உங்களோட சாரி பார்க்கறதுக்கோ உங்களோட மேக்கப் பார்க்கறதுக்கோ ஜுவல்லரி பார்க்கறதுக்கோ அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. கரெக்ட். ஏன்னா ஒரு சீரியல் பண்ணும்போது ஒரு டிரெக்டர் வந்து என்கிட்ட சொன்னார், என்னம்மா இவ்வளோவா மேக்கப் போட்டுப்பாங்க? நான் சொன்னேன், சார் நான் என் பர்சனலுக்காக நான் போட்டுக்கல, இந்த கேரக்டருக்காக தான் நான் போட்டுக்கிறேன். ப்ளஸ் டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ ஜனங்களுக்கு ஒரு பியூட்டி, ஒரு அம்மா இப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே. அந்த ஒரு மதர் கேரக்டர் தான் நான் டெபிக் பண்ணுறேன். பட் 1 month லேட்டர் அவரே வந்து என்கிட்ட சொல்கிறாரு, எங்கள் அம்மா கேட்குறாங்க, இந்த சாரி இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்கன்னு. நான் சொன்னேன், பார்த்தீங்களா இதுதான் ஒர்க் ஆகுது. ஸோ தெர் இஸ் நத்திங் ராங். நம்ம எதுவுமே வல்கராக பண்ணல, நம்ம ஒரு சர்டன் திங்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், அது ஜனங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது நல்லது தானே. அழகா இருக்காங்க எல்லாருமே. எஸ். இப்போ டக்குன்னு உங்ககிட்ட எவ்வளோ வார்ட்ரோப்ல எவ்வளோ சாரீஸ் இருக்கும்? சென்னையில் ஒரு வீடு இருக்கு ஃபுல் ஆஃப் சாரீஸ் அண்ட் ஜுவல்லரி. இங்கே என் ஃபுல் பாவம் மேக்கப் மேன் விஜய், அவன் அதான் சொல்லுவான், மேடம் இன்னும் எவ்வளோ லக்கேஜ் தூக்கணும் மேடம், என்னால் முடியல, இது லக்கேஜ் பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு வீடே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். பட் தென் சி that is the needs of your profession. Exactly. But personal life-ல நான் அவ்வளோவா I'm very simple. அண்ட் எல்லாத்தோட மேம் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுறது, இப்படி பேசுறது எல்லாத்த விட
எனக்கு வந்து அந்த இன்சிடென்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஆடி முடிச்சதும் டாக்டர் வந்து உங்ககிட்ட எப்படி ஆடினீங்கன்னு கேட்கும் போதுல எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. அதை பத்தி நீங்க ப்ளீஸ் சொல்லுங்களேன். இன்ஃபேக்ட் சேம் டாக்டர் தான், அந்த ஜெய்ப்பூர் ஃபுட் இன்வென்ட் பண்ண டாக்டர் தான், டாக்டர் PK சேட்டி. நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நான் தான் கேட்டேன், சார் நல்லா டான்ஸ் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் வை நாட் நான் கேட்டாரு. நான் தான் சொன்னேன், வை நாட்டா சார், ஆர்டிஃபிஷியல் லிம்பை வச்சு எப்படி டாக்டர் ஆட முடியும்? எல்லாம் முடியும், எல்லாம் முடியும் கண்டிப்பா. அதே டாக்டர் மறுபடியும், பிகாஸ் வென் ஐ வாஸ் பெர்ஃபார்மிங், நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், டாக்டர் நீங்கள் கண்டிப்பாக பாம்பேக்கு வரணும்னு சொல்லி he took a flight and came here. ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்தாரு. அது முடிச்ச பிறகு என்கிட்ட வந்து கேட்குறாரு, எப்படிம்மா நீ டான்ஸ் பண்ணேன்னு நான் கேட்டேன், என்ன டாக்டர் நீங்கள் தானே சொன்னீங்க, அஃப்கோர்ஸ் வை நாட், யூ கேன் டூ இட்னு. இல்லைம்மா ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா, நீ வந்து என்கிட்ட கேட்கும்போது யுவர் சோ இன்னசென்ட், அவ்வளோ பாவமாக இருந்தா, என்னால் நோ சொல்ல முடியல, அதனால தான் எஸ்ன்னு சொன்னேன். அண்ட் தட் வாஸ் த மேஜிக்கல் வேர்ட்ஸ். சில டைமில் மேபி அந்த டைமில் கொஞ்சம் டவுட்டோடு அவர் சொல்லியிருந்தாருன்னா ப்ராபப்ளி நான் டான்ஸே பண்ணியிருக்க மாட்டேன். நான் தான் சொன்னேன் டாக்டர் கிட்ட, மெனி அ டைம் யூஆர் அ மெஜிஷியன். மெடிசின்ஸ் ஒர்க் பண்ணாதது மாதிரி மெடிசின்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுமோ அதை விட உங்கள் கான்ஃபிடென்ஸ் அந்த டாக்டர்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறாங்களே, தட் ஒர்க்ஸ் மேஜிக். அண்ட் ஐ பீன் வெரி லக்கி. என் லைஃப்ல வந்து எல்லா டாக்டர்ஸுமே தே ஹவ் கிரியேட்டட் மேஜிக் இன் மை லைஃப். ப்ராக்டிஸ் செஷன் எப்படி? ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இட் வாஸ் நாட் ஈஸி. ஏன்னா 365 days multiplied by 3. ஸோ லிம்பை போட்டு ஆடும்போது ஸ்டம்பை ப்ளீட் பண்ணும். தென் ஐ ஹேட் டு சிட் பேக், அந்த ஸ்டம்ப் ஹீல் பண்ணுற வரைக்கும் ஐ ஹேவ் டு வெயிட். ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி, ஏன்னா ஃப்ராக்சர் இருந்துச்சு. ஸோ பாடியை மறுபடியும் ஃப்ளெக்சிபிள் ஆக்கிறதுக்காக ஃபிசியோதெரபிஸ்ட் குரு வந்து ஒவ்வொரு ஸ்டெப் என் சைல்டுஹுட் நான் மறுபடியும் ரீலிவ் பண்ணேன் அந்த 3 வருஷம். குட்டி விஜய் நீங்க பாத்தீங்க, இன்னைக்கு வந்து ஒரு தளபதியா வந்து ஸ்டார், தி பிகெஸ்ட் ஸ்டார். எஸ், ஆமா, சந்தோஷமா இருக்கு. அண்ட் நவ பாலிடிக்ஸ், நியூ ஜர்னி அவருக்கு. விஷிங் ஹிம் ஆல் தி பெஸ்ட். பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். இன்ஃபேக்ட் பிரபு சார் கூட இப்போ நான் டச்ல தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் when I saw பொன்னியின் செல்வம் also I called him up and said, வாமா வீட்டுக்கு வாமா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer.